நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று படையப்பா படத்தை பற்றி படத்தோடைய ரீரிலீஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப அற்புதமான வீடியோ. 36 நிமிஷங்கள் வந்து அந்த படத்துக்குள்ளே நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் ஷேர் பண்ண விதம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஜெயலலிதா படத்துடைய ஆடியோ லான்ச்சில் 1 மணி நேரம் தலைவர் பேசினதை பார்த்து ரொம்ப வியந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எப்படின்னா 72 வயசு 75 வயசு வரும்போது அந்த டைம்லாம் அந்த கிளாரிட்டி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் தொய்வு இல்லாமல் அதே மாதிரி அத்தனை மக்கள் இருக்காங்க. அந்த 10-15,000 பேரை வந்து கட்டி போட்டு அந்த கதையை சொல்கிற விதத்திலே கேட்க வைக்கிற விஷயமா இருக்கட்டும், அது எங்கெங்கெல்லாம் ஹை மூமெண்ட் வருதோ அப்போலாம் கை தட்டுற அளவுக்கு அவங்கள வந்து உற்சாகப்படுத்துகிற விஷயத்தெல்லாம் எப்படி அவர் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, லட்சுமி அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ரஜினி சார் நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர் ஆகலாம். நீங்கள் வந்து நெற்றிக்கன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதாவது மிரட்டுற மாதிரி லட்சுமி அவர்களை வந்து மிரட்டுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அதை வந்து ரஜினி சார் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களா, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும், அந்த டைரக்டர் ஆகும்போது நான் ஹீரோயின் நடிக்கணும் அப்படின்னு லட்சுமி அவர்கள் வந்து சொன்னாங்களாம். ஸோ அந்தளவுக்கு அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்குது. அதனால தான் இந்த 36 நிமிஷம் அவர் பேசுகிறாரு. அது கொஞ்சம் கூட தொய்வடையாமல் அந்த படத்துக்குள்ளே நடந்த விஷயங்களை, படம் உருவான விதத்தை வந்து அவர் சொல்கிற விதமே அவ்வளோ அற்புதமாக வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. தலைவர் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பொதுவான மனிதனே உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட, பொதுவான ரசிகராகவே உட்காந்து பார்த்தாலும் அதில் நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். எப்படி ஒரு கதையை சொல்கிறது, அப்புறம் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நீலாம்பரி அப்படிங்கிற கதையை பேரை வச்சு தான், அந்த கேரக்டரை வச்சு தான் படமே உருவாயிருக்கு. ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ரஜினி சாருடைய மைண்டில் வந்து அந்த நந்தினி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஐஸ்வர்யா ராய் தான் தோணியிருக்கு. எப்படி மணிரத்னம் சாருக்கு வந்து பொன்னியின் செல்வனில் வந்து நந்தினி ஐஸ்வர்யா ராய் நடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி, ரஜினி சாருக்கு நீலாம்பரி அப்படிங்கிற கேரக்டர் வந்து பொன்னியின் செல்வனில் வர நந்தினி இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுனால அவங்க நடித்தா நல்லாயிருக்கும், அந்த கண்ணில் வந்து அந்த என்ன சொல் அந்த அழகு அப்படிங்கிற விஷயம், அழகோடைய திமிர் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறது, பணத்திமிர், இது எல்லா விஷயங்களையுமே காட்டுற கண்களாக அது இருக்கணும் அப்படிங்கிறத ரஜினி சார் எதிர்பார்த்துருக்காரு. அதுக்காக 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் தமிழில் படம் நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது பிறகு சரி ரைட்டுன்னு விட்டுட்டு சரி இந்த ப்ராஜெக்டே வந்து விட்டுருவோம். ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கண்களும் அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும், லுக்கில் இருக்க ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் ரஜினி சார் நினச்சிட்டு இருக்கார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் வந்து ரம்யா கிருஷ்ணனை வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க தெலுங்கில் நிறைய படம் பண்ணிட்டு இருந்த டைமில் சஜஸ்ட் பண்ணி ரம்யா கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க. வந்தப்போ அந்த ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பேசின விதமாக இருக்கட்டும், அவங்களோட இன்டர்வியூவில் வந்து எடுத்துக்கிட்ட விஷயம், கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது அந்த இன்டர்வியூவில் வரும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் ரஜினி சாருக்கு தெரியுமா அப்படிலாம் கீழே கமெண்ட்லாம் போடுவாங்க. இப்போ வந்து ரஜினி சாரோட வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த உண்மையை வந்து அவர்கிட்ட இருந்து கேட்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அந்த ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து நடிக்க வரும்போது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க கிளாசிக்கல் டான்ஸர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் லீனாக இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் போட்டதுக்கப்புறம் அந்த கிளாசிக்கல் டான்ஸருக்கு அந்த கெட்டப்பில் பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்தது. நடிப்பை பார்த்து நான் மறந்துட்டேன், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தில் அவர் சொல்லியிருந்தார். அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, ரஜினி சார்கிட்ட ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு என்னென்னா, அவர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அந்த டெசிஷனில் சில விஷயங்கள் மிஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அவர் ரொம்ப தீர்க்கமாக இருப்பார். டைட்டில்னா இந்த டைட்டில்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக இருப்பார். பிடிச்ச விஷயங்கள்லேருந்து டிவேட் ஆகாமல் இருப்பார். இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தால் கூட மிக முக்கியமாக என்ன விஷயம்னா, தான் எடுத்த முடிவுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விலகி போக மாட்டார். பட் ஆனால் அது சென்சிபிளாக இருக்குது, இந்த கதைக்கு அது தேவை அப்படின்னா அதை விட்டு கொடுத்துருவார். ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து எடுக்கணும், உள்ளுக்குள்ளே வந்து நடிக்கணும் அப்படின்னு வந்து எடுத்த முடிவு கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் அந்த முடிவு ஏற்றுக்கிட்ட தன்மை இருக்குல்ல, அதுதான் இந்த அவருடைய ஒவ்வொரு கதையும். ரஜினி சார் எந்த ஒரு டேட்டா வந்து உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வருதோ அதை ஏற்றுப்பார். ஸோ அப்படி ஏற்றுக்கிட்டது. அப்புறம் சிவாஜி சார் நடிக்கணும்னு சொன்னோடனே சிவாஜி சார் வந்து பெரிய சம்பளம் கேட்குறாரு சார், என்ன சார் படம்னு அதெல்லாம் யோசிக்க தேவை. அவர் படம் நடிக்க ஒத்துக்கிட்டார்ல, என்ன சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிளாங்க் செக் முதல்ல கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சிவாஜி சார் கேட்ட பிறகு தான் 1 கோடி ரூபா சம்பளம் வந்து சிவாஜி சாருக்கு வந்து கொடுத்துருக்காரு. சிவாஜி சார் வந்து அந்த 1 கோடி ரூபா செக்கை பார்த்துட்டு சொன்னாராம், பிரபு சார்ட்டு கேட்டாராம், என்னடா ஒரு 0 இது எக்ஸ்ட்ரா இது போட்டோன்னா போய் செக் பண்ணிட்டு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன்னா அவ்வளோ சம்பளம் வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் தன் வாழ்க்கையிலே பார்க்காத அந்த சம்பளத்தை கொடுத்தது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அவருடைய கடைசி படமாக நம்முடைய படையப்பா படம் வந்து அமைஞ்ச விதமாக இருக்கட்டும், அப்புறம் படையப்பா படத்தோட ஷூட்டிங்கில் தான் வந்து சிவாஜி சார் ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என்னோட இறப்பு கடைசி வரைக்கும் வருவியாடா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டதாக இருக்கட்டும், அதில் நெகிழ்ந்து போய் ரஜினி சார் சொன்ன விதமாக இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களும் அவர் ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு போல். அப்போ அது கே.எஸ். ரவிக்குமார் சாரோட பேட்டியில் கூட அவர் சொல்லியிருந்தார். அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் வந்து அந்த முருகன் கோயிலுக்கு வந்து மேலே ஏறி போயிட்டு வர அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போதே அவர் ரொம்ப தட்டு மாதிரி தான் போயிட்டு இருந்தார். ஆனால் அந்த கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே அவருடைய அந்த வேகத்தில் அப்படியே வந்து மேலேருந்து இறங்கி வந்த விஷயத்தை பார்த்து நானுங்களே மறந்து போயிட்டோம். அவ்வளோ பவர்ஃபுல்லான இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற விஷயம் ஆகட்டும். அதே மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில்
மணிவண்ணன் சாருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மணிவண்ணன் பயங்கரமாக நடிக்கிறான்டா, சும்மா விடக்கூடாதுடா, அதனால் நான் சும்மா விட்டேன்னு வச்சுங்க தூக்கி சாப்பிட்டு போயிடும் அந்த சீக்வன்ஸில் அப்படின்னு சொல்லி வந்து சிவாஜி சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த விஷயத்தெலாம் ரஜினி சார் சொன்ன விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதாவது ரஜினி சார் பழகின விதமாக இருக்கட்டும், அவர் பழகின ஆட்கள், அவர் தொழில் கற்றுக்கிட்ட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் மாதிரியான ஆட்கள்கிட்ட தான் அந்த இன்வால்மெண்ட் வந்து அவர் கற்றுட்ருக்காரு. அதாவது கடைசி திரைப்படம் சிவாஜி சாரோட வாழ்க்கையில் எத்தனை மேடை பார்த்துருப்பாரு, எத்தனை சினிமாக்கள் பார்த்துருப்பார். அதை தாண்டி தன் கூட நடிக்கிற சக நடிகன் ரொம்ப அற்புதமாக நடிக்கிறான் அப்படின்னா அந்த நடிப்புக்கான கிரெடிட்டையும் கொடுத்துட்டு நம்மளும் போட்டி போட்டு நடிக்கணும், நான் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து சரியாக நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த முதல் படம் பண்ணுகின்ற அந்த தன்மையிலே வந்து சிவாஜி சார் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி சார் சொல்லியிருந்த போது அதை கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி சிவாஜி சார்லாம் வந்து நடிப்புனா சிவாஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எதனால் சொல்கிறோம்னா இந்த இன்வால்மெண்ட்னால தான் சொல்கிறோம். ரஜினி சாரை பற்றி யார் எந்த ஒரு டைரக்டர் சொன்னாலுமே முதல் படம் எப்போ நடிக்கிறாங்களோ அந்த மனநிலையில் அவர் வந்து இப்போ ஷூட்டிங்கே வருவார் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தன்மையெல்லாம் அவர் வந்து சிவாஜி சார்கிட்ட அந்த கமல் சார்ட்டெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தான் அவர் வந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சிவாஜி சார்கிட்ட தான் பங்க்சுவாலிட்டி வந்து ரஜினி சார் கற்றுட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த இன்வால்மெண்ட்டையும் வந்து சிவாஜி சார் தான் ரஜினி சார் கற்றுட்ருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் அவர் வந்து இது வரைக்கும் வெற்றியை வச்சுட்ருக்கு அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அதற்கு பிறகு அந்த டைட்டில், அந்த முதல்ல படையப்பாங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் டக்குன்னு தோணிச்சு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறமேட்டு ஒரு குரு போய் மீட் பண்ணும்போது அது 6 படையப்பனாக மாறுது. 6 படையப்பன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்த உடனே தான் அந்த வேலு முருகன் அந்த சத்தியம் வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அதுக்கப்புறம் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு டைட்டில் உருவானா கூட அந்த டைட்டில் மூலமாக ஒரு கதையை உருவாகுது, ஒரு திரைக்கதையை புதுமையாக உருவாகுது. அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது, சினிமா எப்படி உருவாகுது அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் வந்து என்ன குவாலிட்டியில் வருது, ஏன்னா ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க, உலக அளவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குன்னு நமக்கு ஒரு டவுட் வரும். அப்போ என்னென்னா ரஜினி சாரோட வாயிலேருந்து அந்த படத்தோடைய கதையை கேட்கறது மட்டுமே இல்லாமல் படம் என்ன குவாலிட்டியில் வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டிட்டாங்க. ஒவ்வொரு கிளிப்பை போட்டு ரஜினி சாருக்கு பிடிச்ச ஒவ்வொரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது, அந்த ஊஞ்சல் சீனை பற்றி சொல்லும்போது, அதுக்கப்புறமேட்டு அந்த மருமகளை கூட்டிகிட்டு வாங்குற அந்த சீக்வன்ஸை பற்றி சொல்லும்போது, கிளைமேக்ஸில் வர அந்த ஷார்ட்டு இது இருக்குல்ல, அந்த மக்களையெல்லாம் காட்டுற சீக்வன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே என்னென்ன குவாலிட்டியில் இருக்கோ அந்த குவாலிட்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கட்டில் போட்டு அதையும் காட்டிட்டாங்க. அப்படிங்கிறனால படம் பயங்கரமான குவாலிட்டியில் வந்து ரீபூட் பண்ணியிருக்காங்க, ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு லுக்கில் தான் நமக்கு வந்து பார்க்க போகிறோம். படையப்பா படத்தை ஒரு புது என்ன சொல்கிறது, புது உணர்ச்சியோடு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. 1999 வந்து நான் முதல்ல இந்த படம் பார்த்த அந்த நிகழ்ச்சியே ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற முக்கால்வாசி பேரில் 99% பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2K கிட்ஸ் தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தலைவருடைய ரசிகர்களாக இருப்பாங்க. 2K கிட்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 1999 இருந்த அந்த பீக், அந்த ஸ்டார்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. படையப்பா படத்துக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது சாதாரணமான கூட்டம் கிடையாது. அந்த விசிஆர்னு ஒரு கேசட் இருக்கும், விசிடிக்கு முன்னாடி விசிஆர்னு ஒரு கேசட், அந்த கேசட்டு தேய ஓடின ஒரு படம்னா அது படையப்பா தான். ஏன்னா பெண்கள் கூட்டம் வந்து அலைமோதிட்டு பார்த்த படம். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அப்போ ஒரு 5 கோடி பேர் 6 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 6 கோடி பேர்த்தில் 5 கோடி பேருமே பார்த்த படம் தான் வந்து படையப்பா மாதிரி. அத்தனை பேர் போய் படம் பார்த்தாங்க. எங்கள் ஊர்லேலாம் சரியான ஓட்டம் ஓடிச்சு. திருச்செங்கோட்டில் நினைக்கிறேன் பயங்கரமான ஓட்டம் ஓடிச்சு, அவ்வளவு கூட்டம். நான் வந்து முதல்ல எங்கள் அப்பாலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு டே வந்து டிக்கெட் அப்போலாம் கிடைக்காது, ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள் தான். ரொம்ப அடம் முடிச்சு 4ஆவது நாள் 5ஆவது நாள் போனோம் படத்துக்கு. சரியான கூட்டம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 300 சீட் தான் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 சீட்டில் வந்து கிட்டத்தட்ட 600 பேர் டபுளாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது படம். ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓட்டுவாங்க, அப்போலாம் 5 ஷோ 6 ஷோலாம் வந்து அப்படியே அந்த ஓவர் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அடுத்த ரீல் ஓடிட்டுருக்கும், அப்படியே படம் ஓடிக்கிட்டே இருக்கும், கேப்பே இருக்காது. வெறும் அந்த இன்டர்வல் கேப் இருக்குல்ல, அது மட்டும்தான் கேப்பே தவிர மற்றபடி படம் பாட்டு ஓடிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய ஓட்டம் ஓடிட்டு இருந்துச்சு படம், அவ்வளோ ரெஸ்பான்ஸ். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த படத்துக்குள்ளே அத்தனை விஷயங்களுமே இருக்குது. இந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து இந்த கதையை உருவாக்கும் போது இதுக்கு திரைக்கதையாக உருவாக்கி இந்த படம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19 ரீல் ஆகிப்போச்சான். கிட்டத்தட்ட 4.25 மணி நேரம் வந்து ஓடிட்டு இருந்த படத்தை ட்ரிம் பண்ணும்போது சரி இதை 2 இன்டர்வல் விட்டுறலாம், சில சீக்வன்ஸ் எடுத்து 2 இன்டர்வல் விட்டுறலாம்னு சொல்லும்போது அப்புறம் கமல் சாரோட ஐடியா மூலமாக தான் இல்லை வேணாம் நீ ஃபுல்லாக விட்டுருங்க, ரொம்ப எவ்வளோ ட்ரிம் பண்ண முடியும் ட்ரிம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் 183 நிமிஷம் படம் வந்து சுருங்குச்சு. பார்த்துங்க. அப்போ நான் இன்னும் 1.25 மணி நேரம் படம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இப்போலாம் இருந்ததுன்னா அதை வச்சு பேஸ் பண்ணி அப்படியே படையப்பா 2 வந்து தள்ளியிருக்க முடியும், அல்லது டெலிட்டட் சீன்ஸ்னு சொல்லி போட்டு கூட அதை கூட நம்ம ரசிச்சிருக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நமக்கு இருக்குதுன்னு வைங்களேன். இந்த அப்போல்லாம் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க மாட்டாங்க. அது வச்சுருந்தோம்னா வந்து அது யூஸும் கிடையாது, டேமேஜ் ஆகி போயிடும் அப்படிங்கிறத அப்பயே அழிச்சிருவாங்க. அப்போல்லாம் எடிட்டிங் சிஸ்டமே அப்படி தான்.
டிஜிட்டலாக இருந்தால் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கணும் வாய்ப்பு இருக்குது. இப்போ டிஜிட்டல் எல்லாமே வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறனால அது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அப்படி இல்லைங்கிறது ஒரு வருத்தம் தான். படையப்பாவுடைய அந்த டெலிட்டட் சீன்ஸ் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. கேஎஸ் ரவிக்குமார் சாரோடைய பேட்டியிலேருந்து சின்ன சின்ன சீக்வன்ஸை மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சீன் எடுத்துருந்தாங்க டெலிட்டட் சீன்ஸ் அப்படின்னு கேட்டு வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று தான் நம்மளுடைய ஒரே ஒரு ஆறுதல். இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் உள்ளே வரும்போது ஒரு தனி அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் தன்னுடைய நண்பர்கள் பேர் மூலமாக வந்து போட்டு தலைவர் வந்து படம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படத்தை வந்து ஏன் ஓடிடியில் கொடுக்கல, ஏன் சன் டிவிக்கு மட்டும் கொஞ்சம் நாளைக்கு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறமேட்டு சன் டிவிலையும் ஏன் படம் போடலை அப்படிங்கும்போது ரஜினி சாருக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. பாபா படமாக இருக்கட்டும், இந்த திரைப்படமாக இருக்கட்டும், அவருடைய மற்ற படங்களை விட படையப்பா படத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு. ஏன்னா பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரசித்த திரைப்படம். எல்லா மக்களுமே வந்து இது வரைக்குமே மாஸ் படம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா பாஷா சொல்லுவோம். பாஷாவுக்கு பிறகு ஒரு படம் வந்து மாஸில் வந்து எந்த வித கூட குறை எதுவுமே பார்க்க முடியாமல் அந்த பீக்லேயே ஒரு படம் இருக்குது அப்படின்னா அது படையப்பா தான். நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், ரிப்பீட் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு படம் பார்க்குறீங்க, இன்றைக்கி பார்க்குறீங்க, மறுபடியும் அந்த படத்தை நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து போர் அடிச்ச ஆரம்பிக்கும். இப்போ வர படங்கள்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் படையப்பா படத்தை எங்கள் ஊரில் போடும்போது விசிஆரில் போடுறோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஓடுது. முதல் படம் ஓடி முடிச்சு அடுத்த நிமிஷம் போய் அப்படியே போடுறா பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஓடுது. 3 வாட்டி தொடர்ந்து பார்க்குறோம். எத்தனை நாள் பார்க்குறோம்? 10 நாளாக பார்க்குறோம். அப்படி ஒரு ரிப்பீட் வேல்யூ இருந்த படம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படையப்பா படம் முடிஞ்சுட்டு அப்படியே மறுபடியும் அந்த படத்தை ரிப்பீட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் போட்டிங்கனாலும் தொடர்ந்து பார்ப்பேன். ஒரு ரசிகன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கிடையாது. ஏன்னா அந்த படத்து வர சீக்வன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி மைண்டில் இருக்கும். எல்லா சீனுமே எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்ச பிறகு அந்த படத்தை ரசிக்கணுங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அதுதான் அந்த படத்துடைய சக்ஸஸ். அதுதான் ரிப்பீட் வேல்யூ இருக்கிற திரைப்படங்கள். ஒவ்வொரு நடிகருக்குமே ரிப்பீட் வேல்யூ படங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சில படங்கள் இருக்கும். அதை யாருனாலையும் தவிர்க்க முடியாது. ரஜினி சாரோட லைஃப்பில் ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிப்பீட் வேல்யூ படங்கள் வந்துச்சு. அதனால தான் அவர் வந்து ஒவ்வொரு அந்த இண்டஸ்ட்ரி கிட்ட வரைக்கும் போகுது. ரிப்பீட் வேல்யூ இல்லாத திரைப்படங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அடைய முடியாது. நான் எல்லா நடிகருக்குமே நான் சொல்லுவேன். ரஜினி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஷா, முத்து, படையப்பா, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவாஜி திரைப்படம், அப்புறம் இந்திரன் திரைப்படம், இது எல்லாமே ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படங்கள். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கில்லி, அதுக்கப்புறமேட்டு இந்த திரைப்படம் ஒன்று இருந்தது, துப்பாக்கி கூட பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான திரைப்படம் கில்லி தான் வந்து மோஸ்ட் ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒரு படம். அதை விட்டால் அது ரொம்ப லாங்கில் போயிட்டீங்கன்னா பூயவனுக்காக திரைப்படம், அந்த படம் தான் ரிப்பீட் வேல்யூ படம். விக்ரமுக்கு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தில்லு, தூளு, அதுக்கப்புறம் சாமி, இந்த மாதிரி திரைப்படங்கள். அதே மாதிரி ஜெயம் ரவிக்கு வந்து தனி ஒருவன். நம்ம கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விக்ரம் படம் கூட, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேவர் மகன் படமாக இருக்கட்டும், இந்தியன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படம். இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுக்குமே பயங்கரமாக இருக்கும். அது ரஜினி சாருக்கு அதோடைய நம்பர்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நான் ஓடிடியில் எல்லாருமே கேட்கும்போது நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஸோ தியேட்டரில் மக்கள் வந்து பயங்கரமாக பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் வச்சதுனால தான் அந்த மொமெண்ட் படையப்பா அப்படிங்கிற திரைப்படம் தியேட்டரில் மட்டும்தான் கிடைக்கும். அதை விட்டோம்னா டிவியில் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ரெண்டே இடத்துல மட்டும் தான் வச்சுருந்தாரு. இப்போ டிவிலேயே நிறைய இடத்துல பார்க்க முடியலைங்கனால தேட்டருக்கு கொண்டு வந்து ரசிகர் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ரஜினி சார் சொன்னார். அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து நமக்கு கொடுக்க போகிறாரு. அவரோட 50வது வருஷத்தில், சினிமாவுக்கு வந்து 50வது வருஷத்தில் வந்து அந்த திரைப்படம் வந்து நமக்கு வந்து பார்க்க போகிறோம். அவர் சினிமாவுக்கு வந்து 25வது வருஷத்தில் வந்து வந்த திரைப்படம்னா படையப்பா. ஸோ இந்த 2 காலத்தில் 25 வருஷம் வாழ்க்கையில் வந்து கடந்து வந்திருக்கும். ஸோ எனக்கு அப்போ படம் வந்து ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ 10 வயசில் ஒரு பார்த்துட்டு இருந்த படத்தை நான் வந்து ஒரு 25 வருஷம் கழித்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. அந்த 1999 வந்து இருந்த அந்த உணர்வை மறுபடியும் வந்து என்னோடக்குள்ளே கொண்டு வரதுக்கான அந்த நேரத்துக்காக, அந்த காலத்துக்காக பயங்கரமாக நான் காத்துட்ருக்கேன். தலைவர் அவர்கள் ரொம்ப நிறைய பேசியிருக்காரு. நான் பேசினது வந்து அவருடைய பேச்சிலேருந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நெருங்கின விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு தலைவருடைய ரசிகனும் சினிமா மேலே பற்று இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த சினிமா மேலே எவ்வளவு தூரம் ஒரு ஈடுபாடு இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் அந்த சினிமாவில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைய முடியும் அப்படிங்கிறது தலைவருடைய பேட்டியை பார்த்தாலே ரொம்ப அற்புதமாக தெரியும். வயசானாலும் அந்த ஸ்டைலில் அழகு இன்னும் போகலை அப்படிங்கிற அந்த டைலாகுக்கு கொஞ்சம் கூட அந்த சலனம் இல்லாமல் அந்த படையப்பாவுடைய வந்து ஸ்டில்லும், அதே மாதிரி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க தெரியும், ரஜினி சாரோட இப்போ இருக்க அந்த ஸ்டில்லில் வந்து அவர் நடந்து வரும்போதே பயங்கரமான ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. கடைசியில் அப்டேட் கூட கொடுத்துருந்தார். படையப்பா 2 வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அப்டேட் அந்த கதை ஓடிட்டுருக்கு. நீலாம்பரி படையப்பா 2 ஏன் எடுக்கக்கூடாது, நம்ம 2.0 பண்ணியிருக்கோம்,
ஜெயிலர் 2 பண்ணுறோம், ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அதை டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னார். சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்ட் மூவிஸ், அதை வந்து நம்ம ரீமேக் பண்ணவே முடியாது. பாஷா படத்தை கண்டிப்பாக ரீமேக் பண்ண முடியாது, அதை வந்து கன்டினியூ பண்ணி எடுக்கவும் முடியாது. அது வந்து ஒரு பெரிய, அது ஒரு பெஞ்ச் மார்க். அதே மாதிரி படையப்பா ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கு. அந்த கதை வந்து இப்போ நீலாம்பின்னு ஒரு கதை எழுதுறாங்கன்னா அது வந்து படையப்பா விட ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்குற அளவுக்கு அந்த கதை வந்தால் மட்டும்தான் அவர் எடுக்க விடுவார். ஏன்னா படையப்பா படத்துக்கு எத்தனை விஷயங்களை மாடிஃபை பண்ணி தான் தலைவர் அவர்கள் பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை வந்து அதில் வந்து தலைவர் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஒரு எல்லா ஃபேமிலியுமே பார்த்து ரசிக்கிற அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, ஃப்ரெண்டு சென்டிமெண்ட்டு, துரோகம், அதே மாதிரி வீரம், அப்புறம் மக்களுக்கான தத்துவம், இந்த பஞ்ச் டயலாக்கு, ஸ்டைலு, அத்தனை விஷயங்களையுமே வந்த ஒரு மோட்டிவேஷன், இது எல்லாமே வச்சுருக்க ஒரு படமாக படையப்பா படம் இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னொரு திரைப்படம் வந்து இந்த காலத்தில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் இது வரைக்கும் படையப்பா அப்படிங்கிற திரைப்படமும் நம்மளுடைய லைஃப்பில் ஆச்சரியக்குறியாக இருக்குது.